என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, காரணத்தோடுதான் அம்மா செவ்வாய்க்கிழமையில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, இன்று நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒரு நல்ல விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எந்த அளவிற்கு மன நிறைவை கொடுத்தது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு என்ன கிடைத்தது, நமக்கு யார் என்ன செய்தார்கள், நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நினைப்பதை நிறுத்திவிட்டு இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த தாயானவள் என்னுடைய வெற்றி வாக்கினை நீ மனநிறைவோடு கேட்டுவிட்டால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நான் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லவில்லை, பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் பிள்ளையே, மகிழ்ச்சி என்பது இப்பொழுது உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் அத்தனை அதிகம். உனக்கு சாதாரணமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டால் அது உனக்கு போதாது. என் பிள்ளைக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தால்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு மிக பெரிய தீர்வாக இருக்கும். என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா சாதாரண மகிழ்ச்சியாவது கொடு, நான் ஒரு நாளாவது சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்கின்றேன். நீ பெருமகிழ்ச்சியை தருவதாக சொல்லிவிட்டு பெரும் கஷ்டத்தில் என்னை தள்ளிவிட்டு விடாதே. நீ கஷ்டத்திற்கு பிறகுதானே மகிழ்ச்சி வரும் என்று சொல்வாய். அதனால் எந்த கஷ்டத்திலும் என்னை சிக்கிவிட்டு விடாதே என்று என் பிள்ளை நீ சொல்வது உன் தாயானவள் எனக்கு நன்றாகவே கேட்கின்றது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான பாடங்களை தந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அதுபோலத்தான் இன்றும் நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் உனக்கு மிக பெரியதொரு ஆச்சரியத்தை கொடுக்க போகின்றது. நமக்காக நம் தாயானவள் இத்தனை செய்திருக்கின்றாளா என்று நீ உணரும்போது நிச்சயமாக இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இது ஒரு நாளோ இரு நாளோ அம்மா செய்த விஷயங்கள் கிடையாது. உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்க நினைத்து பல நாட்களாக செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தினால் உனக்கு ஏற்படக்கூடிய மாற்றமாகும். என் தங்கமே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நின்று என்னென்ன செய்திருக்கின்றேன், இனி என்னென்ன செய்ய போகிறேன் என்று தெளிவாக சொல்கின்றேன். என் குழந்தை, அதை நீ தெளிவாக கேட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். என் தங்கமே, ஆரம்ப காலத்திலிருந்தே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு கஷ்டமாகத்தான் முடிந்து கொண்டிருந்தது. நீ ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள் இருந்த உற்சாகம் அதை ஆரம்பித்த பிறகு இருப்பதில்லை. உன்னுடைய மனது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க தொடங்கிவிட்டது. இதை நாம் செய்தால்தான் இப்படி நடக்கின்றதா? மற்றவர்கள் செய்தாலும் இப்படிதான் நடக்குமா? நமக்கென்றே இப்படி விடுகிறதா என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் நீ செய்கின்ற இதே செயலை இன்னொருவர் செய்தால் அவருக்கு வெற்றி கிடைத்து விடுகின்றது. ஆனால் அதையே நீ செய்தால் உனக்கு மிக பெரிய தோல்வி. அது மட்டுமல்லாமல் அந்த தோல்வியோடு சேர்ந்து அவமானமும் உன்னை தேடி வந்து விடுகின்றது. இப்படி என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் எத்தனையோ போராட்டங்கள், எதற்கெடுத்தாலும் கஷ்டம், கவலை என்று மட்டும்தான் யார் உன்னிடத்தில் கேட்டாலும் நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று கூட உனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் நீ பட்ட அந்த அவமானங்கள் இன்னமும் உனக்கு ஞாபகத்திற்கு இருக்கின்றது. நாம் எதையுமே இனிமேல் செய்யக்கூடாது,
அப்படி நாம் செய்தோம் என்றால் கடைசியில் அது நமக்கு மனம் வேதனையைத்தான் கொடுக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இப்படி நீ ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வரும் பொழுது உன்மேல் விழுகின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு பேரிடியாகத்தான் வந்து விழுந்தது. நமக்கு வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். நீ நினைக்கின்றாயோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் நீ அதை நம்பவும் தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் நீ அவர்களிடம் ஆறுதலுக்கு சென்றால் அவர்கள் உனக்கு தருகின்ற வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையை இன்னமும் அவர்கள் அதிகமாக வேதனைப்படுகின்ற அளவிற்கு தள்ளிவிட்டு விட்டார்கள். இதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது, ஆறுதலை மட்டும் யாரிடத்திலும் தேடிச் செல்லாதே என்று. இன்று உனக்கு நடப்பது என்னவென்று நீ யோசித்து பார்த்தால், அன்று நீ பட்ட அத்தனை அவமானங்களும் எதற்காக வந்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, அவமானத்தை கொடுத்தவர்கள் யார் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? அவர்கள் உன் அருகில் நிற்கக்கூட தகுதியற்றவர்கள். ஏனென்றால் உண்மையில் ஒரு நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ நல்லதையே செய்ய முடியாவிட்டாலும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தானே இந்த மனிதர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் விடுத்துவிட்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன கெடுதல் செய்ய வேண்டும் என்றல்லவா நினைத்து விட்டார்கள். இப்படி அவர்கள் நினைத்த இந்த விஷயங்களினால்தான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இன்று உன் மீது மிக பெரிய வேதனையை கொடுக்கின்ற அளவிற்கு வந்து நின்று விட்டது. என் பிள்ளையே, இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகும் இன்னமும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனது எதை யோசிக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாவற்றிற்கும் பதிலாகத்தான் உன் வராகி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீ விட்டுவிடு. உனக்குள் நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே நீ வைத்து கொண்டிருந்தால் போதும். உன் எண்ணங்கள் எல்லாமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று முதலில் நீ நம்பினால் போதும். என் பிள்ளையே, யாரால் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டதாக உணர்ந்தாயோ அவரால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைத்த வேதனைக்கு தீர்வினையும் கொடுத்துவிடும். மனிதர்களின் மனநிலையை நிச்சயமாக என் பிள்ளையால் புரிந்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. இந்த பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். என் தங்கமே, நல்ல சூழ்நிலையை எதிர்நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது எல்லாமே இனி உனக்கு வெற்றியை கொடுப்பதற்குரிய அத்தனை சந்தோஷங்கள் மட்டுமே. இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் தருகின்ற இந்த வாக்கு உன் செவிகளை வந்து சேர்ந்து விட்டது என்றால், என் பிள்ளை, உன்னை நான் மிகுந்த அன்போடு அரவணைத்து காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். எல்லோருக்கும் கிடைக்காததல்லவா? எல்லா பிள்ளைகளும் கேட்டுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. உன்னால் மட்டும்தான் அது முடியும். ஏனென்றால் இந்த வராகியினுடைய அன்பு உன் மீது முழுமையாக இருக்கின்றது. இந்த சந்தோஷத்தோடு இன்றைய நாளை என் பிள்ளை நீ கடந்து வந்து விட்டால், நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன்.
என் குழந்தை மனநிறைவோடு வாழ பழகிக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.